செய்திகள் தொடர்கின்றன. நாளைய தேதி 11-11-11. நம் வாழ்க்கையில் இன்னொரு 11-11-11 தேதியை பார்ப்பது மிக அரிதான காரியம். இந்த சிறப்பு வாய்ந்த 11-11-11 தேதியில் பிறக்கும் குழந்தைகள் தங்கள் பிறந்த தேதியை மிக அழகாக குறிப்பிட வாய்ப்புண்டு. எனவே நாளை 11-11-11 தேதியில் பிறக்கும் 11 குழந்தைகளுக்கு நமது கேப்டன் டிவி சார்பில் தங்க மோதிரம் பரிசளிக்கப்பட இருக்கிறது. இதற்காக நமது கேப்டன் டிவி நேயர்கள் செய்ய வேண்டியது இதுதான். அதாவது நாளை 11ஆம் தேதி தங்களுக்கோ தங்களின் உறவினர்களுக்கோ குழந்தை பிறந்தால் அது குறித்து கேப்டன் டிவி தொலைபேசி எண் 044301345567 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தெரிவியுங்கள். நாளை பிறக்கும் குழந்தைகள் குறித்து நமது கேப்டன் டிவிக்கு வரும் தகவல்களின் அடிப்படையில் அனைத்து குழந்தைகளின் விவரங்களையும் ஆங்காங்கே உள்ள நமது கேப்டன் டிவி செய்தியாளர்கள் சரிபார்த்து சொல்வார்கள். அவ்வாறு தெரியவரும் குழந்தைகளின் விவரங்களை தனித்தனியே எழுதி அவற்றில் குழுக்கள் முறையில் 11 குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் 11 குழந்தைகளுக்கு நமது கேப்டன் டிவி சார்பில் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்படும். எனவே நாளை பிறக்கும் குழந்தைகள் குறித்த விவரத்தை கேப்டன் டிவி தொலைபேசி எண் 0430134567 என்ற எண்ணுக்கு போன் செய்து தெரிவிக்க வேண்டுகிறோம். கொழும்பிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் 1.5 கிலோ தங்கம் கடத்தி வந்த பெண் ஒருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதிலிருந்து திருச்சியிலிருந்து உள்நாடு மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் விமான சேவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொழும்பிலிருந்து திருச்சி வரும் விமானத்தில் தங்க கட்டிகள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் இன்று காலை திருச்சி வந்தடைந்த விமானத்தில் இருந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அப்போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த சந்திரா என்ற பெண் பயணி தனது உடலில் சுமார் 1.5 கிலோ தங்க பிஸ்கட்டுகளை பதுக்கி வைத்திருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த பெண்ணை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லாவரம் பேருந்து நிலையம் மின் விளக்குகள் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடப்பதால் இரவு நேரங்களில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னையின் பிரதான நுழைவு வாயிலில் உள்ள பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த பேருந்து நிலையத்திற்கு நீண்ட நாட்களாக மின் விளக்குகள் அமைக்கப்படாததால் இரவு நேரங்களில் பயணிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். இரவு நேரங்களில் பேருந்திற்காக காத்து நிற்கும் பெண்களிடம் சமூக விரோதிகள் வழிப்பறி செய்து வருவது வாடிக்கையாக உள்ளது. இது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்திற்குள்ளேயே அரசின் டாஸ்மாக் கடை உள்ளதால் மது அருந்தும் பாராக பேருந்து நிலையம் காட்சியளிக்கிறது. குடித்துவிட்டு வருபவர்களால் பெண்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து வார்டு கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 3, 5, 9, 11 ஆகிய வார்டுகளில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாததால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி கவுன்சிலர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர்கள் இன்று நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீண்ட நாட்களாக இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீசார் உதவியுடன் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறை பகுதியில் யானைகள் கூட்டம் ஒன்று மலைவாழ் மக்களின் வீடுகளை இடித்து சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். உணவு மற்றும் குடிநீர் தேடி யானைகள் வனப்பகுதியிலிருந்து மனிதர்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் புகுந்து சேதம் விளைவிப்பது அதிகரித்து வருகிறது. வால்பாறையில் மலைவாழ் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் யானை கூட்டம் புகுந்து வீடுகளை இடித்து நாசப்படுத்தின. அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் தப்பியோடி உயிர் தப்பினர். யானைகள் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். காரைக்குடி பகுதியில் வழிப்பறி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் கடந்த 2 மாதங்களில் வழிப்பறி உட்பட 15 திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றன. இதையடுத்து அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் இந்த திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய திருமலை, மணிகண்டன் உட்பட 3 பேரை கைது செய்தனர்.
அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல உளுந்தூர்பேட்டையில் இருசக்கர வாகனத்தை திருடிய ஏழுமலை என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் திருடிய இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். காஞ்சிபுரத்தை அடுத்த ராஜகுளம் பகுதியில் செயல்பட்டு வந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச நீச்சல் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை அள்ளி ஆஸ்திரேலிய வீரர் உலக சாதனை. விபரம் இடைவேளைக்கு பிறகு.